நம்ம போன வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டில் வந்து ஒரு 4 மதர் போர்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர் போர்டு வச்சு எப்படி நிறைய காசு பார்க்குறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், பார்ட் 1. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் 1ல் வந்து இந்த மாதிரி கீபேட் மொபைலோட மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டச் மொபைல் தான். சாம்சங், லாவா, மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி கம்பெனியோட டச் மொபைல்ஸ் தான். இதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்த்துடலாம். இது வந்து மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோடதுன்னு நல்லாவே தெரியுது. இதில் ஐஎம்இ நம்பர் போட்டிருக்கானுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹோல்டர் இருக்குது, சின்ன ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு, ஒரு மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து கிடையாது, பேக் கேமராவும் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ இந்த மதர் போர்டில் இருக்குது. அடுத்து இந்த மதர் போர்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பழசாக வந்துருக்கு. இதுவும் வந்து காக்கா குரோமேக்ஸ், அதாவது மைக்ரோமேக்ஸ் கம்பெனியோட தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்காக, வைப்ரேஷன் மோட்டருக்காக அந்த பிளேஸ் வந்து இருக்குது, ஆனால் அது வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஆண்டனா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டரு. இதுவும் மெமரி கார்டு மாட்டக்கூடிய ஹோல்டரு, இதுவும் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து டூயல் சிம்மு போடுறது, இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். லைட்டாக ஐபி அடிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் கேமரா வந்து வரும். இது வந்து பேக் கேமரா நினைக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. அவ்வளோதான் இந்த மதர் போர்டில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. இது இந்த மைக்கை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்த்துடலாம். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ரேமு, ரோமு எல்லாமே எல்லா மதர் போர்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கம்பெனியோடது. மாடல் வந்து GTS 7562 மாடல் இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு தான். 3.7V 1000mAh பேட்டரியோட கெப்பாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. இது என்னடா இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைப்பீங்க. இது வந்து சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு தான். கிட்டத்தட்ட பெரிய பெரிய சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு. 1 to 2 சிம்மு போடலாம். இங்கே வந்து மெமரி கார்டு போடலாம். இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது வந்து வால்யூம் பட்டன் தான், ஆனால் ஆன் பண்ணுற பட்டன் வந்து இல்லை. சென்ட்ராக வரும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LED ஃப்ளாஷ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் இருக்குது. இதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது அதே மாதிரி ஒரு சாம்சங் கம்பெனியோட மொபைலோட மதர் போர்டு தான். இது வந்து GT C312 மாடலு. இது வந்து பார்த்தீங்கன்னா GTS 7 மாடலு. இதோட முன்னாடி தான் லேட்டஸ்ட் தான் இது. இதிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் காயில் இருக்குது, பேட்டரி மாட்டக்கூடிய ஹோல்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போடுறதுக்கான பின் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா SIM 1 SIM 2 2 போட்டுக்கலாம். இதில் நம்மளுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சும் வந்து இருக்குது. இதில் மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த இடத்துல தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்மளுக்கு பேக் கேமரா கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. அவ்வளோ இந்த மொபைலோட மதர் போர்டில் இருக்குது. இப்போ இந்த 4 மொபைலோட மதர் போர்டு வந்து ஒர்க் ஆகுதில்லைன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்து பேட்டரி மூலியமாகவும் அல்லது தனியாக எக்ஸ்டர்னலாக 5V கொடுத்து இது வந்து ஒர்க் ஆகுதில்லைன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஒரு புது மொபைலோட மதர் போர்டு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ண போகிற மொபைலோட மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சார்ஜர் பின்னை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரியோட அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வருதல் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் மல்டிமீட்டரை வந்து எடுத்துக்கிறேன் வழக்கம் போல். இப்போ இந்த மல்டிமீட்டரோட நாபை வந்து நம்ம 200V வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 2 பின்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து லெஃப்ட்டில் இருக்கக்கூடியது மைனஸு, ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. நான் அதை வச்சு பார்க்குறேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், ஆனால் அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு.
எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. பார்க்குறது வந்து புதுசாக இருக்குது, ஆனால் சுத்தமாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம இந்த சைடு வச்சு பார்க்கலாம். சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. அடுத்து இந்த மொபைலோட மதர் போர்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து நான் சார்ஜர் பின் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பேட்டரியோட பின்னில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டாக 5.2 வோல்ட் வந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன செக்கிங்காக இந்த டிசி மோட்டரை வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்கலாம். இந்த 2 பின்னில் வந்து வச்சு பார்க்கலாம். அதாவது பேட்டரியோட 2 பின்னில். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராகவே சுற்றுது. கை வந்து லைட்டாக இடிக்குது. இந்த மதர் போர்டு வந்து நம்ம நல்லாவே ஒர்க் ஆகுது. இதை நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பேட்டரி சார்ஜ் கூட ஏற்ற முடியும். அது எப்படின்னு தான் பார்க்கலாம். அதுக்காக சார்ஜ் இல்லாத இந்த பேட்டரியில் செக் பண்ணி பார்க்குறேன். நான் வச்சு இந்த பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். சுத்தமாக வந்து வோல்டேஜே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், 0ன்னு காட்டுது. இது வந்து பிஎம்எஸ் கட் ஆஃப் ஆகி தான் இது வந்து 0ன்னு காட்டுது. இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னா நம்ம 5 வோல்ட் வந்து கொடுக்கணும். அதுக்காக நம்ம இந்த ஒர்க் ஆகிற மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 5 வோல்ட் வந்து ப்ளஸ் மைனஸ் எது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு வந்து மைனஸு, ரைட் சைடு வந்து ப்ளஸ்ஸு. அப்படி மாற்றி வச்சா மைனஸில் வந்து காட்டும். மல்டிமீட்டர்லேயே மாற்றி காட்டுது. இப்போ நான் கரெக்டாக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வோல்ட் வருது. இப்போ நம்ம கரெக்டாக இதே மாதிரி வச்சிடலாம். லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ்ஸு, ரைட் சைடு வந்து மைனஸ் வச்சு பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் இப்படி வந்து வச்சிடலாம். 1 2 3 4 5. இப்போ நம்ம அதில் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து காட்டல. நம்ம வந்து இன்னும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த போர்டு ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்போ வேணால் சார்ஜ் வந்து ஏற்றிக்கலாம், பழைய பேட்டரி இருந்தாலும் சரி. மைனஸு காட்டுது. இது அப்புறம் சார்ஜ் ஏற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மதர் போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஒரு மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அதே சாம்சங் கம்பெனியோட மதர் போர்டு தான். இதுலேயும் நம்ம சார்ஜர் பின் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். சார்ஜர் பின்னே வந்து உள்ளே வந்து போல ரொம்பவே டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் இதை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக டஸ்ட்டு தான் வந்து ஏறி இருக்குது. இது வந்து நம்ம டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். அதனால் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அடுத்து இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுது இல்லையான்னு. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீழே சுத்தமாக வோல்டேஜ் வந்து வரல. அவ்வளோதான் அந்த வீடியோ.
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வேலை செய்யுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ட் 3ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றது என்னோட விருப்பம், சப்ஸ்கிரைப் பண்றது பண்ணாது உங்களோட விருப்பம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அருமையான, சூப்பரான, வித்தியாசமான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.